இன்னைக்கு வந்து நம்மளோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பழைய கஞ்சி, பழைய சாதம். இந்த பழைய சாதம் வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா, முந்தா நேத்து சாப்பாடு பண்ணிட்டு, முந்தா நேத்து நைட்டு தண்ணி ஊற்றி, நேற்று ஃபுல்லாக தண்ணியிலே ஊற வச்சு, இன்னைக்கு காலையில் எடுத்து சாப்பிட போகிறோம். கிட்டத்தட்ட 34 மணி நேரம் 35 மணி நேரம் ஃபெர்மெண்டேஷன் வந்து ஆயிருக்கு. இது கூட நம்ம சுத்தமான தயிர், நல்லா பசுந்தயிர் ஆட் பண்ணி காலையில் கஞ்சி குடிக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு துவையல், எள்ளு, கருப்பு உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, தேங்காய், பூண்டு, உப்பு கொஞ்சம் சேர்த்து, அதுக்கப்புறம் வத்தல் 2 சேர்த்து நல்லா நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி, அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி துவையல் மாதிரி வச்சுருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்மளோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த கஞ்சியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட 34 மணி நேரம் ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுனால இல்லை குட் பாக்டீரியா வந்து அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்ம தயிரும் சேர்க்கிறதுனால இந்த தயிரில் வந்து ப்ரோபயோட்டிக் வந்து அதிகமாக இருக்கும் உங்களோட கட் ஹெல்த்து. அதாவது நீங்கள் சாப்பாடு வந்து உழுங்கும் போது உங்களுக்கு ஒரு குளிர்ச்சியாக உள்ள உழுங்குற மாதிரி ஃபீல் கிடைக்கும். இது வந்து உங்களோட செரிமானத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். ப்ளஸ் வந்து எள்ளு, கருப்பு உளுந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் இதை வந்து நம்ம காலையில் சாப்பாடில் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் பழைய சாதம் கஞ்சி வச்சு இந்த மாதிரி துவையல் அரைச்சி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு அதுவும் இந்த குளிர்ச்சியாக மண்பானையில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும். நான் இப்போ சாப்பிட்றேன். சரியான டேஸ்ட். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு, ஹெல்த்தி டிப்ஸுக்கு, ஜென்ரல் நாலேஜ் தேவைன்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.